இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நன்மைகளை செய்கிற வார்த்தை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்தி செல்வதற்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை நல்ல வழியில் நடத்தி செல்லும், நன்மையான வழியில் நடத்தி செல்லும். தேவனுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பார்க்க உதவி செய்யும். இன்றைக்கும் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு போதுமானதாக இருந்து எல்லா நிலையிலும் உங்களை தாங்கும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். The power of God is in you. It helps you to be a witness to the world. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு உதவி செய்து உலகம் முழுவதற்கும் சாட்சியாய் இருப்பதற்கு பலன் தருகிறது. Our primary purpose in life is to bear witness for Jesus. இயேசுவுக்காக சாட்சியாக இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதற்கு வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை எந்த கிறிஸ்தவனுக்கு கேட்டாலுமே அவங்க சொல்ல வேண்டிய காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் வாழ்வதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் தான் சாட்சி என்பதை காட்டுவதற்கு தான் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருள்ளவராக ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு தான் தேவனுடைய ஆவியானவருடைய பலனை நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிறார். உங்களை பார்க்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் மனதிற்கு வரக்கூடிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, இந்த உலகத்தில் இன்னும் அன்பு இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சு கொள்ளணும். உங்களை பார்க்கறது நிமித்தமாக இந்த உலகத்தில் இன்னும் பொறுமை இருக்கிறது, இந்த உலகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது, இந்த உலகத்தில் இன்னும் கருணை இரக்கம் இருக்கிறது, இந்த உலகத்தில் இன்னும் உதவி இருக்கிறது, இந்த உலகத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு மக்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சாட்சியாய் வாழ்வதற்கு தேவையான பலன் நம்மளுக்கு இல்லை, அந்த சக்தி நம்மளுக்கு இல்லை. அதனால தான் தேவன் தம்முடைய சக்தியை, தம்முடைய பலனை, தம்முடைய வல்லமை ஆகிய பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். With God's power you can fulfill God's purpose in your life. உங்க வாழ்க்கையில தேவனுடைய சக்தியை கொண்டு தேவனுடைய திட்டத்தை உங்களால நிறைவேற்ற முடியும். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில பல்வேறு தேவைகள் இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதற்கு நடுவில் உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கென்று, இயேசுவுக்கென்று சாட்சியாய் திகழ்வது தான் நம்முடைய நோக்கம். இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர்த்த பார்க்கலாம், அநேகர் உங்களை பார்க்கலாம். உங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எந்த நம்பிக்கை வருமோ அந்த நம்பிக்கை உங்கள் மூலமாக வரணும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இந்த கான்ஷியஸோடு, இந்த நினைவோடு, இந்த சுய நினைவோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது, எல்லோரிடமும் பேசும் பொழுது, பழகும் பொழுது, அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்கள் மூலமாக அவர்கள் தேவனை பார்ப்பார்கள். இன்றைக்கும் தேவனுக்கென்று சாட்சியாய் திகழ்வதற்கு, வாழுவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே சாட்சியாய் வாழ்வதற்கு, உலகம் முழுவதும் சாட்சியாய் வாழ்வதற்கு இந்த நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துவோம்.